படிப்போட அறிவு பெருசா? இல்ல அனுபவத்தோட அறிவு பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுபவத்தோட அறிவு தான் பெருசும்பேன். ஏன்னா ஒரு கம்பெனிக்கு நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க. உங்களுக்கு உள்ள நுழையறதுக்கு வேணா யாரோ எழுதின புத்தகத்த வந்து படிச்சு நீங்க தெரிஞ்சு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கலாம். ஆனா, உங்களுடைய சம்பளம் வந்து நிர்ணயிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேலை தெரியும் அப்படிங்கிறத வச்சு தான். நீங்க கேட்கக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா, 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்கக்கூடிய சம்பளத்த வந்து வாங்குவீங்க. ஏன்னா, உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும் அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுடைய சம்பளம் வந்து நிர்ணயிக்கப்படுது. நீங்க எந்த இடத்துல என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால பார்த்தீங்கன்னா, படிப்போட அறிவை விட அனுபவத்தோட அறிவு தான் வந்து பெருசு. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பைக் பட்டறையில ஒரு பையன் வந்து படிக்காத பையன் வந்து வேலை செய்றான். அவன் பார்த்தீங்கன்னா, படிக்கல அப்படின்னு தான் நம்ம வந்து சாதாரணமா நினைப்போம். அவன் ஓனருக்கு வந்து டீ வாங்கிட்டு வந்து குடுக்குறான், அங்க இருக்கிற எல்லாமே துடைக்கிறான், பிடிக்கிறான். கேவலமா வந்து சமுதாயம் பார்க்கும். ஆனா, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அந்த அனுபவத்தோட அறிவு இருக்குல்ல, எப்படி வந்து கஸ்டமர வந்து டீல் பண்ணணும், எப்படி கஸ்டமர உள்ள வர வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த அனுபவ அறிவு வந்து கத்துக் குடுத்துரும். படிக்கிறது வந்து நம்ம அந்த பைக்கை பற்றி வேணால் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அனுபவம் தான் வந்து சொல்லிக் கொடுக்கும். அதனால் படிப்போட அறிவை விட அனுபவத்தோட அறிவு தான் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு சொத்துன்னே சொல்லலாம். பாய்.